அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஷோல பார்த்தீங்கன்னா பசுவந்தி விஷ்ணு அதுக்கப்புறம் அந்த பூம்பர் தினேஷ் 2 பேரும் பார்த்தீங்கன்னா விசித்ராமா தான் டார்கெட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதில் அந்த பசுவந்தி விஷ்ணு பார்த்தீங்கன்னா விசித்ராமா வந்து இந்த கேமுக்கே லாய்க்கு இல்லை, இந்த கேமில் அவங்க வந்து எதுக்கு இருக்காங்க, அவங்க ஒரு ஈஸி டார்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வெக்கமே இல்லாமல் வந்து பேசுகிறாரு. கமல் சார் கேட்குறாரு, ஏன் நீங்கள் வந்து விசித்ராவுடைய அந்த ஒரு கல்லை எடுக்கலை அப்படின்னு கேட்கும்போது அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோட்டையை வந்து அவங்களே அழிச்சுக்குவாங்க சார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எதர்ச்சியாக வந்து பேசுகிறாரு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு 80-85 நாள் வந்து உள்ளே இருக்காங்க அப்படின்னா அது சும்மா இல்லை. இந்த விஷ்ணு பேசுகிற மாதிரி பசுவந்தி விஷ்ணு வந்து அதை சும்மா கிடையாது. அவங்க அவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு அந்த கேமை கூட அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஆடுறாங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமா பார்த்து ஒரு வீக் பிளேயரு, அவங்களாம் அந்த அளவுக்கு கேம் விளையாட மாட்டாங்க, வயசானவங்க அப்படிங்கிற மாதிரி மனசை நினச்சிக்கிட்டு அவங்களுடைய கோட்டையை அவங்களே கலைச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் அநாகரிகமாக பேசுகிறார். இவங்க வீட்டிலேருந்து அவங்க அம்மா இருக்காங்க, அதெல்லாம் நம்ம எடுத்து பேச ஆரம்பிச்சா நாரி போயிடும். ஆனால் அந்த பசுவந்தி விஷ்ணு அப்படி தான் பேசுகிறாரு. அவங்க வந்து ஒரு வயசானவங்க சார், அவங்க கோட்டையை வந்து அவங்களே அழிச்சிக்குவாங்க, கடைசியில் அவங்களே வந்து அந்த கேம் விட்டு வெளியேட்டாங்கல்ல, அதை நம்ம எடுத்தா என்ன எடுக்காட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பார்த்தீங்கன்னா மட்டமாக ஒரு மரியாதை இல்லாமல் ஒரு கேவலமாக வந்து பேசுகிறாரு இந்த பசுவந்தி விஷ்ணு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராம் அது மட்டும் இல்லைங்க, திருப்பி என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்களுடைய சேர்க்கை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறார். மாயா பூர்ணிமாவோட இவங்க சேர்றாங்களா, அதனால் அவங்க சேர்க்கை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை வந்து ரொம்பவே ஒரு இதாக வந்து விட்றாரு, ஒரு அநாகரிகமாக விட்றாரு. ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிப்போச்சு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே கிடச்சனால அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸில் வந்து ஓவராக வந்து பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் விசித்ராமா திருப்பி வந்து கண்டிக்கிறாங்க, அது எப்படி நீ வந்து என் சேர்க்கை சரியில்லைன்னு சொல்லலாம், நான் யாரோட சேரணும் சேரக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கேள்வி கேட்டாங்க. இந்த பசுவந்தி விஷ்ணு அதுக்கப்புறம் தினேஷ், ரவீனா, மணி இவங்க 4 பேர் வந்து விசித்ரா வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிட்டே இருப்பீங்க. உங்க கூட வந்து சேர முடியுமா? அவங்க உங்க கூட சேர மாட்டேன்னு எப்பயா சொன்னாங்களா? விஷ்ணுவோடையோ பூமர் தினேஷோடையோ இல்லை ரவீனாவோடையோ மணியோடையோ இவங்க தான் 4 பேர் சேர்ந்துட்டு அந்த அம்மாவை டார்கெட் பண்ணி வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லி பேசிக்கிட்டு வாண்டடாக டார்கெட் பண்ணுறீங்க. அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு யார் ஆதரவு கொடுக்குறாங்களோ அங்கிட்டு தான் போவாங்க. அப்போ அங்கிட்டு போனனால பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சேர்க்கை சரியில்லை அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் இவங்க 4 பேர் சேர்க்கை தான் சரியில்லை அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூமர் தினேஷ் எது கேட்டாலும் சரி, இந்த வீட்டிலேருந்து யார் போகணும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா அதே மாதிரி தான் இப்போயும் கேட்குறாங்க. இந்த மாதிரி இந்த டாஸ்கில் வந்து நிக்சனுக்கு விசித்ராமா வந்து ஆதரவு விளாண்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டுனாரு. அது கூட ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களே வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நிக்சன் ஜெயிச்சா எனக்கு வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லி. அது கூட இன்னொரு பிட்டா போட்டார், அதாவது இன்னும் 5 நாள் தான் இருக்குது, நம்ம வந்து அப்படியே இருந்து பேமெண்ட் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க அவங்க ஜெயிக்கிறதுக்கு பதிலாக இங்கே வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கேமை ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுக்காக நான் விளாண்டா சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் குரூப்புக்கு அவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் கட்டுறாரு. கட்டும்போது பார்த்தீங்கன்னா விசித்ராமா வந்து காசு எடுத்து 5 நாள் வருதா, அந்த காசு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, பேமெண்ட் வந்தால் போதும்னு சொன்னாங்கன்னு சொல்லி அப்பட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமாக பேசுகிறாரு. எங்கே பேசுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் வந்து இல்லை சார், எங்கேயோ சொன்னாங்க சார், அங்கே சொன்னாங்க சார், இங்கே சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லி ஊட்ட வேண்டியது. அவங்க ஏதாவது ஒரு கோபத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மானகண்ட தினேஷ் அதை வந்து பேசி அதை பெருசாக்கி எல்லாத்தையுமே பண்ணுவோம். ஆனால் இந்த விஷயத்த கமல் சார் கேட்குறாரு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விஷயத்த வந்து கேட்கவே மாட்டேங்கிறார், வாய் மூடி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.